Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 6th January 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது இறக்கத்துடன் முடிஞ்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் S&P 500 மோர் தென் 1% வந்து ஒரு வலிமையான இறக்கம் தான். இருந்தாலும் கூட நம்முடைய ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து இந்த யுஎஸ் அந்த இறக்கத்தின் தாக்கம் எதுவும் இல்லாம இருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனா பெரிய அளவுல ஒன்றும் ஏறல. ஏறால் மார்ஜினலி அப், இறக்கம் இல்லாமல் பிளாட்டா இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா பயஸ் அந்த பக்கம் இருக்கு, ஸ்லைட்லி அந்த கிரீன் சைட் பை சைட்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எக்ஸ்சேஞ்சில் வந்து SGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரம் ஆகிறது. அதனுடைய தோக்கமும் எப்படி இருக்க வாய்ப்பு உண்டு. நேற்றுக்கு எங்க முடிஞ்சதோ அதே இடத்துல தோங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். 17,800 அண்ட் 18,300 இதான் அந்த ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் தற்போது வியாபாரமாகி வருகிறது. இன்னும் சில காலம் இதுக்குள்ளவே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 17,800 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொன்னா பலமான இறக்கம் வரலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் yield பெரிய மாற்றம் இல்லை. 3.71% இருக்கு. முன்னாடியும் ஏற்குறைய அதே இடத்துல தான் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஆனா டாலர் இண்டெக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த 104 105 எகிரி இருக்கிறத பார்க்கிறோம். இது பங்கு சந்தைக்கு பாதகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கிறோம். பிரெண்ட் குரூட் நேத்திய விலைக்கு அந்த அருகாமையிலே தான் இருந்தது. முன்னாடி 86ல இருந்து ஒரு கிராஷ் ஆச்சு இல்லையா, 78க்கு கிராஷ் ஆச்சு. இப்ப 79 என்ற நிலையில இருக்குது. கோல்டு நேத்திக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தில் இருந்தது. 1855 per ounce அப்படின்ற ஒரு டாலர்ல இருந்தது. இப்போ அந்த $1,855 இருந்து இப்ப இறங்கி எங்க வந்திருக்கு, $1,837 per ounceல இருக்கு. இதுலயும் லாபத்தை வெளியெடுக்கும் நோக்கி தற்போது நிகழ்வதாக பார்க்கிறோம். அது மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 82.80 இருந்தது. ஸோ ஓரளவுக்கு ரூபாய் வந்து டாலருக்கு எதிராக வலிமை பெற்று 82.46 என்ற நிலையில் தற்போது இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட இப்போதைக்கு ஒட்டுமொத்தமா இந்த ஒரு மாத அளவில் அப்படின்னு பார்க்கும்போது அது 82.40 இருந்து 82.90 அப்படின்ற அந்த ஒரு 50 காசுகள் இடைவெளியில் தான் வியாபாரமாகி வருகிறது. எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they are continuing to be sellers. 1449 கோடி விட்டிருக்காங்க. அவர்கள் விற்பனை தான் என்ன பண்ணிருக்கு, இதை வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்து இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி டிஐஸும் செல்லரா இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்றது 9ஆம் தேதி ஆரம்பிக்குது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் மண்டே அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது, 9ஆம் தேதி அன்னைக்கு. தென் நிஃப்டியோட லைவ் ட்ரேடிங் எவ்ரிடே நீங்க பார்க்கலாம். 11 o'clock நிறைய தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் தான் நேற்றுக்கு இருக்கு. ஆனாலும் அதுல விக்கு கீழே கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் ஆர் புல் பேக் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் இனியோட டெக்னிக்கல் நிலைமை. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.